முடியலை, மனைவிக்காக கணவனை ஜெபிக்க முடியல, மனைவியை நேசித்து ஜெபிக்க முடியல, கணவனை நேசித்து ஜெபிக்க முடியல, பிள்ளைகளை நேசித்து ஜெபிக்க முடியல. ஏன்? ஏசா தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் மனநோவாக இருந்தானா. கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு பிரச்சனையாக இருக்காங்க, மனநோவான தலைவலியாக இருக்கிறாங்க. கணவன்மார் மனைவிமார்களுக்கு, மனைவிமார் அதே போல் கணவன்மார்களுக்கு தலைவலியாக இருக்கிறாங்க. இதனால் ஆசீர்வதிக்கவே முடியல. இது பிசாசுடைய தந்திரம். இது என்னது? இது பிசாசு தந்திரம். நமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைங்க. வயசான நாட்களில் நீங்கள் நல்ல பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னா வயதான நாட்களில் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து கொள்வாங்க. நீங்கள் வாலிப நாட்களில், சிறு பிள்ளைகளில் வாலிப நாட்களில் நீங்கள் சரியாக நீங்கள் வளர்க்கலைன்னா 60 வயது ஆனாலும் நீங்கள் தான் கஷ்டப்படணும். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? பிள்ளைங்களை சரியாக வளர்த்து சரியாக படிக்க வச்சு சரியாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு நீங்கள் அனுப்பியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வேலைக்கு போய் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கவனிங்க, ஒரு பையன் 50 வயசில் ஒருத்தவங்க இருக்காங்க, 60 வயசில் இருக்கிறாங்க, பிள்ளைங்க அவங்களுக்கு உதவி செய்ய மாட்றாங்க, சாப்பாடு போட மாட்றாங்க. என்ன தான் மனைவி வந்தாலும் பிள்ளைங்களுடைய பாசம், பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க மேலே பாசம் போயிடுமா என்ன? சொல்லுங்கள். அப்போ எங்கே குறைபாடு சொல்லுங்கள். எங்கே குறைபாடு சொல்லுங்கள். நாம் வளர்க்கறதுல குறைபாடு. நம்ம வளர்க்குறதுல குறைபாடு. என் பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறானுங்க. பிள்ளைங்க கூட்டின்னு போய் விட்டுறாங்க, எங்கேயோ விட்டுறாங்க, ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லைன்னா வயசான காலத்துலேயும் பிள்ளைங்களை உட்கார வச்சு சோறு போட வேண்டியதாக இருக்குது. வயசான காலத்தில் பிள்ளைங்களை உட்கார வச்சு பெற்றவங்க சோறு போட வேண்டியதாக இருக்குது. எங்கேருந்து வந்தது அந்த பிரச்சனை சொல்லுங்கள். நான் வகுப்பு கலையை படிக்கும்போது பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் எடுத்து போடுவாங்க, கழுவ சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அந்த 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 அம்மாக்கிட்ட நாங்கள் பேசுவோம், அந்த பிரின்சிபல் அம்மாட்ட பேசுவோம். பெற்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பொம்பளை பசங்கன்னா இதைத்தான் பண்ணணும், வீட்டு வேலையெல்லாம் பண்ணணும், ஆம்பளை பசங்கன்னா இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் வந்த பிரச்சனை. பிள்ளைகளை